ஆட்சிக்கு வந்த 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று கூறியவர்கள் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை, பேச தொடங்கிவிட்டார்கள் என திருச்சி பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசினார். பாவம், கல்யாண வீட்டில் சென்று கூட புலம்புகிறார்கள் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுகவும் மற்றும் பலரும் தினமும் அறிக்கை விடுகின்றனர். தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம் பரவி கிடக்கிறது. அதை தொடக்கத்திலேயே நீங்க தடுக்கவில்லை. இப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என என் மீது பழி போடுவதா என விஜய் கேட்டார். ஊழல் இல்லாத ஆட்சியை ஒரே நாளில் தர முடியாதுதான், ஆனால் அதையும் ஒரு நாள் நான் நடத்தி வைப்பேன். கான்பிடென்டா இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என கூறி தனது உரையை முடித்தார் முதல்வர் விஜய். திமுக தீய சக்தி மட்டுமல்ல, மக்களை விட்டு தூரமாக சென்ற தூர சக்தி. அதிமுக தீர்ந்து போன சக்தி என திருச்சி பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசினார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றனர் என விஜய் குற்றம் சாட்டினார். உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவர்கள், எங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்கள் தற்குறிகளா? அரசியல் புரிதல் இல்லாமல் கவர்ச்சியில் மயங்கி மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்கிறார்கள். இதே மக்கள்தான் இதற்கு முன்பு உங்களுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என திருச்சியில் முதல்வர் விஜய் பேசினார். திருச்சியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய், சிங்கப்பெண் அதிரடிப்படை அடுத்த வாரத்தில் தொடங்கப்படும் என அறிவித்தார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம், ஸ்பெஷல் நன்றி தெரிவித்தார் முதல்வர் விஜய். தேர்தல் ஆணைய விதிகளின்படிதான் நான் பெரம்பூர் எம்எல்ஏ, ஆனால் திருச்சி மக்கள் நெருக்கம்தான் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி என் செல்லப்பிள்ளை போன்றது. வரும் இடைத்தேர்தலில் தாவைக்கவை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை வைத்தார். திருச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துடன் முதல்வர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி துவங்கியது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திருச்சி சென்றடைந்த முதல்வர் விஜய்க்கு சால்வை அணிவித்து மதிமுக எம்பி துரைவைகோ வரவேற்றார். சுப்ரீம் கோர்ட்டின் பொது நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள கோவையைச் சேர்ந்த மோகனாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண் கல்வி முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக திகழும் என்றார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நாளை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புக்கு பின் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து அண்ணாமலை தெரிவிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியில் இருந்து விலகுகிறீர்களா அல்லது புது கட்சி தொடங்குகிறீர்களா என்ற கேள்விக்கு 2 நாட்களில் அனைத்துக்கும் பதில் சொல்கிறேன் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி பிரச்சினையால் உயிரை மாய்த்த தஞ்சை பூக்கடை மகேந்திரன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். 55 லட்சம் ரூபாய் வழங்கிய அவர் மகேந்திரன் குழந்தைக்கான கல்வி செலவை ஏற்பதாகவும் உறுதியளித்தார். அதிமுக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்டது மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது. இனி இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து வரும் லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனை அடைய விடாதீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்யன் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கலந்தாய்வில் 151 இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆணை அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கோவையைச் சேர்ந்த மூத்த வக்கீல் வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமனம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய பெருமை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெண்கள் மீதான வன்முறை கலாச்சாரத்தை அரசு தடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இளம் பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட நிகழ்வு சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட சவால் என்றார். தமிழகத்தில் சி வி சண்முகம் ராஜினாமா செய்த நிலையில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா இடத்துக்கான தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ராஜ்யசபா தேர்தலுக்கு இன்று தொடங்கும் வேட்புமனு தாக்கல் ஜூன் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடியை மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹலெங் சந்தித்தார். இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 17 மாவட்டங்களில் வரும் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சி சென்றடைந்த முதல்வர் விஜயை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு லேசான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் சட்டசபை அருகே உள்ள அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்.
பரிசோதனைக்கு பின் அவரை 2 நாட்கள் ஓய்வெடுக்க டாக்டர்கள் அட்வைஸ் செய்தனர். நடந்து முடிந்த தேர்தலில் அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் எந்த தியாகமும் செய்யாமல் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் வந்துள்ளது என உதகையில் திமுக துணை பொதுச் செயலர் ராசா தாவிகவை மறைமுகமாக சாடினார். தமிழகத்தில் ஜாதி மத அரசியலையும் ஓட்டுக்கு பணம் எனும் கலாச்சாரத்தையும் தாவிக உடைத்துள்ளது. மாநில உரிமைகளையும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தையும் தாவிக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக என்ன முடியுமோ அந்த அளவிற்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளேன். பொய் சொல்லி ஆட்சி நடத்த நான் அரசியலுக்கு வரவில்லை. விவசாய பெருமக்களே என்னை நம்பலாம், கவலைப்படாதீர்கள் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சட்டசபையில் நடப்பதை இப்போது அனைவரும் பார்க்கும் நிலையை உருவாக்கியுள்ளோம். முன்பு ரீல்ஸ் பார்த்தவர்கள் எல்லாம் இப்போது நியூஸ் பார்ப்பதாக முதல்வர் விஜய் கூறினார். அப்பவும் இப்பவும் எப்பவும் 2 பேருக்கு இடையேதான் போட்டி. அது தாவேக திமுகவுக்கும் தான், இடையில் யாரும் இல்லை என முதல்வர் விஜய் கூறினார். ஜென்சி இளைஞர்களை கவர்வதாக கூறி திமுகவினர் கூத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்குறி என்று கூறிய திமுக தலைவர்களின் வாழ்க்கையை மக்கள் கேள்விக்குறியாக்கிவிட்டனர் என முதல்வர் விஜய் விமர்சித்துள்ளார். நான் சொன்னது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறதா என விஜய் கேட்டார். நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்போம் என்றார். எல்லாவற்றிலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பேன் என்பதற்காகத்தான் கோட் ஷூட் அணிவதாக முதல்வர் விஜய் விளக்கம் அளித்தார். கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தது உலக அதிசயம். வெளிநாட்டிலிருந்து எல்லாம் வந்து விஜய்க்காக வாக்களித்தனர். மக்கள் விரும்பும் முதல்வராக திருச்சி வந்துள்ளீர்கள் என நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் வாரிய தலைவர் கூப்ப கிருஷ்ணன் பேசினார். என் நெஞ்சில் குடியிருக்கும் திருச்சி மக்களுக்கு ஸ்பெஷல் நன்றி மற்றும் வணக்கம் என முதல்வர் விஜய் தனது உரையை தொடங்கியதும் அங்கு கூடியிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். நான் இங்கு அமைச்சராக இருக்கிறேன் என்றால் அது விஜய்க்காக மக்கள் வாக்களித்ததே காரணம் என அமைச்சர் ஆனந்த் பேசினார். தாவேக அரசு பொறுப்பேற்ற 24 மணி நேரத்தில் குறைகள் சொல்கின்றனர். உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. 6 மாதத்தில் இருந்து 1 ஆண்டு வரை நேரம் கொடுக்க வேண்டும் என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் 137வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல்வர் விஜயை திருச்சி எம்பி என்ற முறையில் வரவேற்றேன் என துரை வைகோ தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவை ஆதரிக்க முடியவில்லை. திமுகவுடன் தொடர்வதா என்பதை பொதுக்குழு கூட்டி முடிவு செய்வோம் என்றார். தமிழக முதல்வரான பின் முதல் முறையாக முதல்வர் விஜய் இன்று திருச்சி சென்றார். அங்கு ரோட் ஷோ சென்ற அவருக்கு வழியெங்கும் காத்திருந்த மக்கள் கையசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி வந்த முதல்வர் விஜயுடன் பாதுகாப்புக்கு வந்த காவல் அதிகாரி வேனில் ஏற முயன்றபோது தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் முதல்வர் விஜய் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார். சுப்ரீம் கோர்ட்டில் சமூக நலனுக்காகவும் சமநீதிக்காகவும் எத்தனையோ வழக்குகளில் வாதாடி வென்ற மோகனா அதே சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதியாக பதவியேற்கிறார். இதில் தமிழகம் பெருமை கொள்கிறது என மக்கள் நீதி மய்யம் எம்பி கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் பூஜ்ஜியமாகிவிட்டது. என்ஆர் காங்கிரஸ் அரசை விமர்சிக்க காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்துக்கு தகுதியில்லை என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறினார். உயர்கல்வித்துறையில் நன்கொடை லஞ்சத்துக்கு இனி இடமில்லை. அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளின்படியே எடுக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மைத்துறை அதிகாரிகளுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. முதல்வர் விஜயுடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் வெகு விரைவில் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்ததாக கவர்னரை கண்டித்து கவர்னர் மாளிகை எதிரே வைகோ தலைமையில் கருப்பு கொடி காட்டி ஜூன் 7 மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. பேச்சிப்பாறை அணையை தூர்வார வேப்காஸ் திட்டத்தின் கீழ் ஆய்வு நடைபெற்று வருகிறது என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். விரைவில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தூர்வாரப்படும் என்றார். பணம் பரிந்துரை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தகுதியின் பேரில் வக்கீல்கள் வெளிப்படையாக நியமனம் செய்யப்படுகின்றனர் என்றார் அவர். திமுகவுடன் கூட்டணி வைக்க முயன்றதாலேயே அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. இபிஎஸ் மீது நம்பிக்கை போனதால் அதிமுகவினர் தவேகாவில் இணைகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். பெண் காவலரிடம் பாலியல் ரீதியாக பேசிய புகார் தொடர்பாக தூத்துக்குடி ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் திலீபனை சஸ்பெண்ட் செய்து நெல்லை சரக டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவிட்டுள்ளார்.
தாவேக ஆட்சி நல்லா தான் இருக்கு, சில பேர் தேவையில்லாததை வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் தெரிவித்தார். பழ கருப்பையா இஷ்டத்துக்கு பேசி வருகிறார் என்றார். பணத்தை காட்டி அதிமுகவினரை தாவேகா விலைக்கு வாங்க முடியாது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முதல்வரே, ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்கு எப்போதும் சொந்தமாக இருக்காது என்றும் கூறினார். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி யாருக்கும் பயனளிக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். மக்களுக்கு எதிராக நடக்கும் எந்த விஷயத்தையும் அனுமதிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். 15 வருடங்களாக மக்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்து விடுவோம் என்றார். தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது. மே மாதத்தில் GST வசூலாக 1,94,184 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கடும் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. IIT கல்லூரிகளில் என்ஜினியரிங் படிப்பில் சேர்வதற்காக நடத்தப்படும் JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் தேசிய அளவில் டாப் 3 இடங்களை டில்லி மண்டல மாணவர்கள் கைப்பற்றியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தது. முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். இன்று 35 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் B. மோகனா உட்பட 5 பேர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புனேயில் விஷச்சாராயம் குடித்து பலியானோர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் கைதாகியுள்ளனர். 6000 கிலோ மெத்தனாலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தை 60 MLA-க்கள் புறக்கணித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மம்தா கூட்டத்தை ரத்து செய்தார். தாவேகா சார்பில் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அல்லது விஷ்ணு ரெட்டி ஆகியோரில் ஒருவர் ராஜ்யசபா MP-யாக தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்பதவியை கேட்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே மாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மணிமுத்தாரில் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கஜேந்திர யானைக்கு மோட்சமளித்த விழா விமர்சையாக நடந்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1951 கன அடியில் இருந்து 2369 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.16 அடியில் இருந்து 79.26 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 41.2 TMC நீராக உள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 22 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதென வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவிகளுக்கு செல்லும் பொதுமக்களிடம் இனி பணமாக வசூலிக்கப்படாது. QR கோட் மூலம் பணம் செலுத்த வசதி மேற்கொள்ளப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் சாகுபடி செய்திருந்த வாழைத்தார்களுடன் கூடிய சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமானது. தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக வர்த்தக அணி இணை செயலாளர் பூக்கடை மகேந்திரன் கட்சியில் நிலவும் உட்கட்சி பிரச்சினையால் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேனி கலெக்டர் ஆபீஸ் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதியதாக பொறுப்பேற்றுள்ள நெல்லை கலெக்டர் ஆனந்த் மோகன் தெரிவித்தார். ஆற்றை தூய்மையாக வைத்திருக்க 100% முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கிய நிலையில் ஜூன் 30 வரை பணி நடைபெறுகிறது. வீடு பட்டியலிடும் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டின் வசதி உட்பட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன.
என்ஜினியரிங் படிப்புகளில் சேர நாளை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்ட ரேவதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல அயராது உழைப்பேன் என கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஔவையார்பட்டியில் இரவு சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3 உயரழுத்த மின் கோபுரங்கள் ஒடிந்து வயல்வெளிக்குள் விழுந்தன. விழுந்த வேகத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு சத்தியமங்கலம் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சத்தியமூர்த்தி, சக்திவேல் ஆகிய இருவர் பலியானார்கள். மேலும் 2 படுகாயமடைந்தனர். பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த விண்ட்ஃபால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்து ஒரு சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 130 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,500க்கு விற்பனையாகிறது. திமுக அரசின் வஞ்சகத்தால் தமிழக அரசு துறைகள் காலி பணியிடங்களால் நிரம்பி வழிகின்றன. தாவேக அரசு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நீண்ட நாட்களாக பணிபுரியும் அதிகாரிகளை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வணிக சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. பெட்ரோல் விலை 11 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 87 காசுக்கும், டீசல் விலை 10 பைசா உயர்ந்து 99 ரூபாய் 65 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தலைமைச் செயலகம் அருகே பட்டா கத்தியை இடுப்பில் வைத்துக் கொண்டு இளைஞர் பைக்கில் சுற்றி வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டா கத்தியுடன் சுற்றிய இளைஞர் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹெஸ்புல்லா அமைப்பினரை தாக்க லெபனானுக்குள் ஊடுருவும் பணியை தீவிரப்படுத்த இஸ்ரேல் படைகளுக்கு பிரதமர் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார். ஹெஸ்புல்லாவை தடம் தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக அழிப்போம் என்றார். எதிர்க்கட்சிகள் மற்றும் நட்பு நாடுகளின் நெருக்கடியால் தான் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் உண்மையில் ஒப்பந்தத்தை விரும்பினாலும் சுற்றியுள்ள காரணிகளை தாமதப்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் இன்று முதல் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் உள்ளன. அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லை என ஈரான் வாக்குறுதி அளித்திருப்பதாக டிரம்ப் கூறியுள்ளார். கால்பந்தாட்ட நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப ஃபிஃபாவுடன் ஜி நிறுவனம் கைகோர்த்தது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை உள்ளிட்ட 39 சர்வதேச கால்பந்து நிகழ்ச்சிகளை அடுத்த 8 ஆண்டுகளுக்கு ஒளிபரப்ப உள்ளது. கொல்கத்தாவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 70 அடி உயரம் கொண்ட பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் பிரம்மாண்ட சிலை அகற்றப்பட்டது. பலத்த காற்றுக்கு ஆடியதால் மக்கள் புகாரின் பேரில் அகற்றப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி வென்றதை அடுத்து ஆர்சிபி ரசிகர்கள் சிலர் ஐதராபாத், தெலுங்கானா தலைமை செயலகம் அருகே அத்துமீறி பேரிகார்டுகளை உடைத்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற அராஜக செயல்களில் ஈடுபட்டனர். போலீசார் விரட்டியடித்தனர். சமீபத்தில் செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகர் ஒருவரை பொருட்படுத்தாமல் நடிகை பூஜா ஹெக்டே சென்றார். இது விமர்சனமான நிலையில் பூஜா கூறியதாவது: திரைத்துறையினருக்கு உயிர் தருவதே ரசிகர்கள் தான். சில நேரங்களில் அவசரமான சூழல் அல்லது கூட்டம் காரணமாக ரசிகர்களை கவனிக்க முடியாமல் போகிறது. நாங்கள் தலைக்கணம் கொண்டவர்கள் என்ற அர்த்தமில்லை. ரசிகர்கள் தான் எங்களின் பலம். எப்போதும் எங்களுக்கு தெய்வங்களை போன்றவர்கள். எனவே இதுபோன்ற சம்பவங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்கிறார். இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் வித்லவ் படத்தில் ஹீரோவாக நடித்தார். இந்த படம் வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்தும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். நாயகிகளாக ஷிவானி நாகரம், யோகலட்சுமி நடிக்கின்றனர். முக்கிய வேடத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிக்கிறார். கௌதமன் சிவராமன் இயக்குகிறார். சென்னையில் இப்படம் பூஜையுடன் துவங்கியுள்ளது. எமோஷனல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கதையில் உருவாகிறது. மனைவியுடன் விவாகரத்து, தோழி கெனிஷாவுடன் பிரிவு என தொடர்ந்து செய்திகளில் அடிபட்டு வந்த நடிகர் ரவிமோகன் மன உளைச்சலால் விவாகரத்து கிடைக்கும் வரை படங்களில் நடிக்க மாட்டேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி நடிக்கும் பென்ஸ் படத்தில் இணைந்து நடிக்க துவங்கியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் கதை எழுதியுள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த எல்லைக்கே படம் 70 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்து தோல்வியடைந்தது. தற்போது ஓடிடியில் வெளியாகியுள்ளது.
விக்னேஷ் சிவன் வெளியிட்ட பதிவில், இணையதளத்தில் பரவிய எதிர்மறை விமர்சனத்தால் படத்தை தியேட்டரில் பார்க்க முடியவில்லை என பலரும் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினர். இந்த படத்தின் வசூலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் வாரத்திற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம் என்னை காயப்படுத்தியது. ஒரு படத்தை உருவாக்குவதற்கு பின்னால் உள்ள போராட்டத்தை பலர் பார்ப்பதில்லை என குறிப்பிட்டுள்ளார். 2024 மலையாளத்தில் வெளியான பிரேமலு படம் 100 கோடி வசூலித்தது. கிரிஷ் இயக்க இதில் நடித்த நஸ்லின், மமிதா பைஜு பிரபலமாகினர். இதன் 2ஆம் பாகம் உருவாகும் என அறிவித்தனர். இதுவரை துவங்கவில்லை. இதுகுறித்து நஸ்லின் கூறுகையில், பிரேமலு 2 தற்காலிகமாக கைவிடப்பட்டது. திரைக்கதை திருப்தியாக இல்லை. ஹிட்டான படம் என்பதற்காக அவசரமாக அடுத்த பாகம் எடுக்க தயாரிப்பு நிறுவனமும் விரும்பவில்லை என்றார். இன்றைய இளம் இயக்குநர்கள் பலரும் இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வம் காட்டுகின்றனர். தியாகராஜன் குமாரராஜா, கார்த்திக் சுப்பராஜ் ஆகியோரை தொடர்ந்து மாரி செல்வராஜ் அடுத்துதான் இயக்கும் மஞ்சனத்தி படத்திற்கு இளையராஜாவுடன் இணைந்திருக்கிறார். 2026 மே மாதத்துடன் வெளியான படங்களின் எண்ணிக்கை 96ஐ தொட்டுள்ளது. இந்த வாரம் ஜூன் 5 பரிமளா அண்ட் கோ, இரட்டையர், சம்ஹாரம், சன்னிதானம், பீபோ ஆகிய 4 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றுடன் இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களின் எண்ணிக்கை 100ஐ தொடுகிறது. கடந்த ஆண்டு மே மாதத்திலேயே 110 படங்கள் ரிலீஸ் ஆனது. அதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு குறைவுதான்.